We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Grant. நிகழ்ச்சியினுடைய தலைமையில எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்க இருந்தால் அதற்கான கலைஞர் தேர்வு எவ்வாறு இருக்கு? யுத்தத்துக்கு பிறகுதான் எங்கட சினிமா அவ்வளவு வேகமா வளர்ந்தாலும் அவ்வளவு அருமையா இருக்கு. படைப்புகள் நல்லா இருக்கு. அது எங்கட தமிழாக்கள் மேடம் மியூசிக் நல்லா இருக்காது, கதை நல்லா இருக்காது. பாக்குறல படத்தை போய் நாங்கள் பாக்குறோம். நாங்கள் வீட்டை இருந்தா கோமன் சாட்டி அடுத்தவன் வீட்டு குடும்ப பிரச்சனையே சோசியல் மீடியாவில கதைக்கிற அளவுக்கு எங்களுடைய படைப்புகள் சார்ந்த ஒரு தரம் கதைக்க வார இல்லை. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கீகரிக்கும். நீங்கள் அங்கீகரிக்காமல் யார் அங்கீகரிக்கும்? எங்கட பிள்ளைகளை நாங்கள் அங்கீகரிக்காமல் யார் அங்கீகரிக்கிறது? Go ahead, Grant. தான் தமிழுடைய நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் எங்களுடைய கலைஞர்களையும் எங்களுடைய கலைஞர்கள் சார்ந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சி ஊடாக வெளிக்கொணர்வது வழமை. அந்த வகையில் இன்றைய தினத்தில் புலத்தில் இருந்து எங்களுடன் இணையவிருக்கின்றார் உயர்ச்சி அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நன்றாக இருக்கின்றேன். குறிப்பாக உங்களுடைய இந்த கலை பயணம், அதை தாண்டி உங்களுடைய பூர்வீகம், குறிப்பாக இந்த கலை வாழ்க்கைகள் நீங்கள் உள்நுழைந்த விதங்கள், அதை பற்றின ஒரு சிறியதொரு விடயங்களை உங்களுடைய அறிமுகத்தின் ஊடாக கொடுத்துருங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டியங்குளம் என்று சொல்லி ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு கிராமம். வவுனிக்குளம் பாண்டியங்குளம் என்று சொல்ற இடம் மல்லாவி கிட்ட இருக்கு. அங்குதான் பிறந்து வளர்ந்தது, படித்ததெல்லாம். அப்புறம் இந்த யுத்த காலம் முடிஞ்சு, யுத்தங்கள் நடந்து யுத்த காலம் எல்லாம் முடிஞ்சு 2012 தான் புலம்பெயர்ந்து யூகேல வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் யூகேல இருந்து சாதாரணமாக இந்த யூகேல ஆரம்பத்தில் வந்தா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். வேலைகள், விசா இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்து இப்போதான் இந்த ஸ்டூடியோவை போட்டு எல்லா ஒரு பிஸ்னஸோட போகுதுங்கிற வாழ்க்கை. குறிப்பாக உங்களுடைய காணொளி பாடலை அண்மையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கேட்டியே கிளியே அப்படின்றதான காணொளி பாடல் மிகவும் சிறப்பான எங்களுடைய மண் சார்ந்த பல விடயங்களை பறைசாற்றக்கூடிய ஒரு படைப்பாக காணப்பட்டிருந்தது. இந்த பாடலினுடைய உருவாக்கம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடல் உருவாக்கியது நோக்கம் என்னென்றால், முதலாவது பாடல் எங்களுடைய மண் சார்ந்தும் எங்களுடைய ஈழம் சார்ந்தும் இருக்கணும் என்றதுக்காண்டி தான் முதல் இந்த பாட்டை செய்தாங்க. மற்ற இந்த பாட்டு செய்ததுன்ற நோக்கம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு பாட்டை செய்து விட்டுறதுன்ற நோக்கம் என்னென்றா, எங்கட கலைஞர்கள் ஈழத்துல இருக்கிற சரி புலத்தில் இருக்கிற எங்கட கலைஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். அது பெருமதியாகவும் வெளியில இப்ப நான் என்னால முடியுதுன்றா இளைய சமுதாயங்கள் இளைய ஆக்கள் செய்யலாம்ன்றத பறைசாற்றுறதுக்காண்டி தான் இந்த பாட்டை நாங்கள் செய்தாங்க. குறிப்பாக இந்த பாடலை பார்க்கும் பொழுது நீங்கள் கூறியது போலவே பல விடயங்கள் உள்ளர்த்தங்களுடன் இருந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது திஷோன் அவர்களினுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. அவர் இந்த பாடலுக்குள் உள்நுழைவதற்கான வழிமுறைகள், குறிப்பாக அவர் உள் வந்ததற்கான காரணங்கள் மற்றும் அவருடைய அந்த பயணித்த அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். திசோன் எப்படி இருந்துச்சுன்னா, திசோன் ஒரு நீண்ட காலம் ஒரு என் தம்பி என்றதுல உரிமையா சொல்லுவேன். எனக்கு ஒரு தம்பி என்று நான் உரிமையா சொல்லுவேன். அப்படி ஒரு நல்ல பிள்ளை. அவர் இந்த பாட்டுல வந்தது காரணம் என்னன்னு சொன்னால், அவர் கூடிய நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் வரவர், யூரோப்ல வந்து நிற்கிறவர். அப்ப அவர் ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கல ஒரு ஸ்டூடியோ ஒன்று வெளிநாடுகளில் தேவைப்படும். அதை மையமா வச்சு இங்க உள்ள பிள்ளைகளுக்கு, வெளிநாடுகள்ல உள்ள பிள்ளைகளுக்கு இல்ல நிறைய பிள்ளைகளுக்கு பாடுற டேலண்ட் இருக்கும். ஆனா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் கிடைக்க மாட்டார். அல்ல ஒரு கம்போஸ் பண்றதுக்கு ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டார். கிடைக்கல, உண்மையா கிடைக்கல இல்லை. அதனால தான் நான் திசோன் சொன்னா, நான் இங்க ஒரு ஸ்டூடியோ வச்சுக்கிறேன். திசோன், இந்த ஸ்டூடியோ நாங்க வடிவா நல்ல ஒரு பெருமதியான ஸ்டூடியோ வச்சுவோம். நீங்கள் இங்க வார நாள்ல இங்க உள்ள பிள்ளைகளுக்கு, யூகேல யூரோப்ல உள்ள பிள்ளைகளுக்கு நீங்க சான்ஸை கொடுங்க, பாட்டை செய்வோம். அந்த பாட்டு உண்மையா பெருமதியா இருக்கும். மற்றது திசோனம் இங்க விடுமுறை காலங்கள்ல இங்க சும்மா அனுப்பாங்க. அப்ப இப்படி ஒரு ஸ்டூடியோ இருக்கீங்களா, அது அவன் டைம் பெருமதியாகவும் பயனுள்ளதாகவும் அந்த எங்கட இனத்துக்கு தேவையான விஷயத்தை செய்யறதுக்கு உதவியா இருக்கும்ன்றதுக்காண்டி தான் இந்த ஸ்டூடியோவை செய்து திசோனை வச்சு இந்த மியூசிக்கையும் போட்டான். அதனாலதான் இந்த பாட்டு திசோன் மியூசிக் போட்டதாலதான் இந்த பாட்டு எல்லாட்ட வாயிலையும் கேட்டிய கிளி என்று உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல அந்த பாடலை நான் ஒரு தடவை பார்த்ததன் பின்னாடி, அந்த பாடலுக்கு நானும் ஒரு அடிக்ட் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். உண்மைக்குமே நல்ல ஒரு வாய்ப்ப குடுக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய நாடுகள், எங்களுடைய மக்களினுடைய பாடல் உருவாக்கம் அப்படின்னும் பொழுது நாங்களும் மாறுதட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். சரி, குறிப்பாக இந்த கலை மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுது ஆரம்பித்தது? குறிப்பாக எப்பொழுது உங்களுக்கு இந்த கலை மீதான ஆர்வம் வந்ததா? அல்லது போனால் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கான கலை ஆர்வம் வந்து அதிகமாக இருந்ததா? இந்த இது முக்கியமா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. தேவாரம் படிக்கிறதுக்கு கூட மேடையில் ஏறாதால் தான் நான். படிச்ச காலத்துல தேவாரம் படிக்கிறதுக்கு கூட மேடைக்கு ஏற மாட்டேன். இந்த கலை மீதான ஆர்வம் வெளிநாட்டுக்கு வந்த பிறகுதான் வந்தது. எங்களோட லைஃப்ல ஒரு மியூசிக் பேக்ரவுண்டையும் ஏற்படுத்தினா என்னன்ற ஒரு திங்கிங்கோட தான் திசோனுடைய கதைக்கு திசோன் சொன்னான், ஓகே நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எல்லா செட்டப்பையும் வாங்கி தந்து செட் பண்ணுவீங்களோன்னு சொன்னா நான் வந்து மியூசிக் போட்டதெல்லாம் 2 பேருமே பாட்டு செய்வோம். அப்ப நான் திசோன்ட்ட சொன்னான், முதல் செய்கிற பாட்டு எங்கட மண் மீதும் அல்லது மண்ணுல அக்கறை உள்ள பாட்டா இருக்கணும்னு சொன்னான். இந்த பாட்டு கண்டிப்பா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாட்டை ஷூட் பண்ணது ஐபோன்ல தான் ஷூட் பண்ணாங்க. ஒரு கேமராக்களோ அல்லது பெரிய டெக்னாலஜியோ நாங்க யூஸ் பண்ணல. எங்களுடைய ஐபோனை வச்சு தான் இந்த பாட்டு ஃபுல்லாவே ஷூட் பண்ணாங்க. லண்டன்ல தொடங்கி அங்கால கொண்டு போய் எடின்புரோ ஸ்காட்லாந்து வரைக்கும் வந்து சில அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு கோட்டை அங்காட்டி மாதிரி பழைய கோட்டை அதெல்லாம் வந்து ஸ்காட்லாண்ட்ல எடுத்தாங்க. ஸ்காட்லாண்ட்ல உள்ள வயல்வெளிகள் எடுத்தது. அப்ப எல்லாமே ஐபோன்ல எடுத்த ஷூட் தான். அப்ப ஒரு படைப்பை படைக்கிறதுக்கு பெரிய லெவல்ல கேமராக்கள் தேவை அல்லது பெரிய லெவல்ல டெக்னாலஜி தேவைன்றது இல்லை. இப்ப முக்கியம் ஒரு சாதாரண போன் இருந்தாலே இப்படியான ஒரு பாடலை வடிவா செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலவே வந்து திறமைக்கு வந்து எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய விடயங்களை வைத்தே, அதாவது சொல்வார்கள் இல்லையா, அருகம்புல்லும் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உங்களோட கைகளில் இருக்கக்கூடிய வளங்களை வைத்து ஒரு நல்ல ஒரு படைப்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதை தாண்டி இந்த பாடலிற்கு பின் நுழைத்தவர்கள் குறிப்பாக பார்க்கும் பொழுது நீங்கள் இருவருமே வந்து அந்த காணொலி பாடலினூடாக வந்து மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இருந்தாலும் இந்த பாடலிற்கு பின்னாடி அவர்களுடைய உயிரோட்டம், இந்த பாடலினுடைய உயிரோட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியவர்கள் யார் யார்? அவர்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இந்த பாடலுக்கு இருந்தது என்பதை பற்றி கூறுங்கள். இந்த பாடல் செய்யக்குள்ள பாட்டு எனக்கு ஒரு குரு மருத்துவர் வாமனன் சொல்லி அவர் ஜூக்கிலான் இருக்கிறார். அப்ப நான் ஏதாவது என்ன விடயங்கள் செய்யறேன்றாலும் ஒரு என் வாழ்க்கையில ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம், ஏதாவது விடயம் செய்ய போறோம்டா அவர்கிட்ட கேட்டுத்தான் நான் அந்த அட்வைஸ் செய்வேன். இந்த மியூசிக் இந்த பாட்டு செய்யறது கூட அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன் நான். அண்ணா நான் ஒரு பாட்டு ஒன்று செய்ய போறேன் என்று சொல்லி போட்டு சொன்னான், நீங்கள் அந்த பாட்டு எழுதி தரணும். அந்த பாட்டு வந்து எங்களுடைய ஈழம் சார்ந்தும் மண் சார்ந்தும் மக்கள்ல அக்கறை கொண்ட பாடலாம் இருக்கணும்னு கேட்டிருந்தேன். அப்ப அந்த அடிப்படையில ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கேட்டாட்டே நான் எழுதி தந்தா நீ பாட்டை நீ பகுதிக்கு கேட்கறியா இல்ல நீ உண்மையா நீ செய்வியான்னு, ஒரு பிரச்சனை இல்லை நீங்க பாட்டு எழுதித்தாங்கண்டு. அவர் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு மட்டும் தான் எழுந்த 2-3 பாட்டுலாம் எழுதல, ஒரே ஒரு பாட்டு தான் எழுதி தந்தவர். பாட்டை 2 பேர் நானும் திசோனும் பார்த்தோம், எங்களுக்கும் பிடிச்சு கொண்டது. திசோன் சொன்னான், அண்ணன் தலையா போறது அடிப்பமண்ண இந்த பாட்டேண்டு. அப்ப முதல்ல 2 மியூசிக் போட்டு பார்த்தனால 2 எனக்கு பிடிக்கல. எனக்கு 3ஆவது போட்ட மியூசிக் தான் பிடிச்சேன்னா அது ஒரு ஒரு எழுச்சியா இல்ல ஒரு ஒரு பைப்பா இருந்துச்சு இந்த கடைசியா போட்ட மியூசிக். அப்ப நாங்க இந்த மியூசிக் நல்லா இருக்குடா ஆண்டி போட்டு பாட்டை செய்து போட்டு வாமன் டாக்டருக்கு அனுப்பினான். டாக்டர் இருக்கா பாருங்க உண்டு. அவர் பார்த்து போட்டு சொன்னார்ட்ட, இது நான் எழுதின பாட்டு இல்லையோ, நீ வேற யாரோ எழுதின பாட்டை நீ எனக்கு அனுப்புறான்ட்டு. நான் சொன்ன வரிய தனியா கேளுங்க பாட்டு ஃபுல்லா கேட்டு சொன்னார். தான் கடைசி வரையும் நினைக்கல இந்த பாட்டு இப்படி வருமெண்டு, நீங்கள் வேற விதமா அடிப்பீங்கண்டு. இது ஒரு வைப்பாவும் அந்த என்ன சொல்றது வாகனங்களோட நித்திர வரும்போது உண்ட பாட்டை போட்டா நித்திர வருதுடா அந்த மாதிரி சொன்னார். அவர் சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். திசோனன் சொன்னான், அண்ணா 2 பேரும் செய்ததப்பால இதை எப்படி நாங்கள் வீடியோ ஷூட் செய்ய போறோம் தான் எங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்ததுன்னா, வீடியோ ஷூட் வந்து ஒபிஷியலா ஒரு கேமராமேனை புக் பண்ணி செய்யறேன்டா மோர் தென் 2000 பவுண்ட்ஸ் வேணும் இந்த பாட்டை செய்யறதுக்கு. அந்த அளவுக்கு எங்கள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னா, எங்கள்கிட்ட இருந்த பட்ஜெட்டை வச்சுதான் இந்த ஸ்டூடியோ மேக் பண்ணாங்க. இந்த ஸ்டூடியோவே கிட்டத்தட்ட 10,000 பவுண்ட்ஸ் கிட்ட போட்டு தான் இதை மேக் பண்ணி எடுத்துனாங்க. அப்ப அட இனி வீடியோக்கு போறதுக்கும் பிரச்சனை வரும்டான்னு சொல்ல சொன்னால், அண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஐபோன் எடுங்கோ, வாகனத்தை எடுங்கோ, நாங்கள் 2 பேருமே மாறி மாறி டைரக்ட் பண்ணுவோம், பிளஸ் நாங்களே பார்த்து கொள்ளுவோம்.
என்ன வந்தாலும் முதல் பாட்டு தானே செய்வோம்னு செய்தாங்க. சத்தியமா இந்த பாட்டு இந்த அளவுக்கு வருமாண்டு ஒரு துளி கூட 2 பேரும் நினைச்சு பார்க்கல. ஏன்னா பாட்டு நல்லா இருந்தது, வீடியோவில் இவ்வளவு வருமாண்டு, குவாலிட்டியா வருமாண்டு. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலயே இந்த பாடலை பற்றி பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இது பீட் பாக்ஸ். அந்த வகையிலே கேள்விகளை தொடரலாம். குறிப்பாக உயர்ச்சியினுடைய இந்த முதல் முயற்சிக்கான விமர்சனங்கள் எவ்வாறு இருந்தது, அதை எவ்வாறு நீங்கள் கையாண்டீர்கள்? விமர்சனம் இந்த ஸ்டூடியோ அடிக்கும் போது சொல்லுவாங்களே, உள்வீட்டுல கொஞ்சம் விமர்சனம் இருந்ததுதான். உள்வீட்டுக்குன்னா நெருங்கின அல்லது இந்த ரிலேட்டிவ்களுக்கு விமர்சனம் வந்தேன்டா, இதுக்குள்ள இந்த ஸ்டூடியோக்குள்ள கொண்டு இவ்வளவு காசை போடுறீங்களே எடுத்து. இப்ப 10,000 pounds மோர் தென் 45 lakhs மேல அங்கே இல்லாத காசுக்கு. அப்ப இவ்வளவு காசை போடுறாச்சுன்னா இல்ல முடியும் என்னால. ஏன்னா நான் திசோன்ல 100% நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் ஏன்னா திசோன் நிறைய பாட்டுகளை பார்த்துக்கிறான். அப்ப திசோன்ல நம்பிக்கை இருந்தது. திசோன் சொல்லி நான் சொன்னது சொன்னா, அண்ணன் காசு போடுறத பற்றி பொறி பண்ணாங்க, ஆனால் பாட்டுகள் செய்யற பாட்டு தரமான பாட்டா இருக்குமென்னு சொல்லி இன்னும் இப்ப 2 பாட்டு நாங்க ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டும் ஃபியூச்சர்ல இன்னும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப விமர்சனம் எப்படி இருந்தேன்னு சொன்னா, தேவையில்லாம காசை கொண்ட செலவழிக்கிறோம். இப்ப இந்த பாட்டு வழியா வந்து ஒவ்வொருத்தரும் ரோட்ல காணும் போதோ அல்லது வேற நாடு, உதாரணத்துக்கு பிரான்ஸ் அல்லது ஜெர்மன் அங்கால போகும்போதெல்லாம் இப்ப கை தந்து கதைக்கும் போது, அண்ணாவோட பாட்டு நல்லா இருக்குது, நீங்க சொல்ற கேட்டியகளி பாட்டு சூப்பரா இருக்கு, நிறைய அர்த்தங்களோட இருக்குது. திசோனும் சொல்லுவான், தான் வேற நாடுகளுக்கு ப்ரோக்ராம்களுக்கு போவேக்கல, அண்ணா நான் நீங்கள் திசோன் நீங்கள் கேட்டியகளோட சேர்ந்து செய்த பாட்டு சூப்பரா இருக்குன்னு. அப்போ இன்றைய கூட திசோன் வந்து நிற்கிறார். நேற்று சுவிஸ்ல ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இங்கே லண்டன்ல வந்து நிற்கிறார். அப்ப போன் அடிச்சு கதை கேட்கல, அண்ணன் லண்டன் வந்துட்டான், சுவிஸ்லேயும் உங்களோட பாட்டை போயிட்டு தான் கேட்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி. அப்படி கேட்கும்போது உண்மைக்கு சந்தோஷமா இருக்குது, அந்த பெருமையா இருக்குது. சில பேர் அந்த என்ன சொல்றது டிமோட்டிவா கதைச்சாக்கள் கூட திருப்பி சொல்லி நாங்கள் அந்த நேரம் உங்களை காசை வீணாக்குறீங்களா என்று கதைச்சினாங்க. ஆனா இப்ப கதைக்கும் போது உண்மையா பெருமையை பார்க்கும் போது பெருமதியா இருக்கட்டு. என்ன நிறைய பாட்டு செய்ய இருக்கோம், 2 பாட்டு செய்யறோம். கண்டிப்பாக. அதாவது எங்களுடைய எந்த ஒரு படிக்குமே முதலாவது வந்து தடங்கள் தான் இருக்கும். அதன் பின்னாடி அதனுடைய வெற்றியை பொறுத்து எங்களுடைய மக்கள் இருக்கட்டும் சரி, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சரி, அவருடைய கொண்டாட்டங்களே வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அவர்களுடைய கொண்டாட்டமே எங்களுடைய அடுத்தடுத்த படிகளை நிர்மாணித்து விடும் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில தற்பொழுது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அதுக்கு குறிப்பாக வாழ்த்துக்கள். சரி, அதையும் தாண்டி குறிப்பாக உங்களுடைய ஈழத்து படைப்புகள், ஈழத்து கலைஞர்கள் பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. சில பேருக்கு இது கசப்பான பதிலாகவும் இருக்கும். கண்டிப்பா நான் கதைக்கோணும். ஏன் கதைக்கணும்னு சொன்னா, எங்கட பிள்ளைகள் ஈழத்துல எவ்வளவோ டேலண்டாவும் திறமையான பிள்ளைகள் இருக்கிறோம். திறமையான என்ன சொல்றது, அப்படியே அந்த மணி அடிக்க டங்கன்னு சத்தம் பாற மாதிரி அப்படி ஒரு கணீர் குரல்களோட எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறோம். அவைகளுக்கு புலம்பெயர்ந்து நாங்கள் வெளிநாடு இருக்கிறாங்க, சந்தர்ப்பங்கள் கொடுக்குற இல்லை. ஏன் கொடுக்குறேன்னு சொல்றேங்க, என்ன விதமான பிள்ளைகள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து இங்க உள்ளாக்கள் செய்யணும். இங்க உள்ளாக்கள் ஒரு நிகழ்வு செய்வினம், நிகழ்வுண்ட உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தின் பழைய மாணவர் ஒன்றியம் அல்லது ஊருண்ட ஒரு ஊர்கள புரோகிராம்கள் அல்லது கோயில்கள புரோகிராம்கள் செய்யக்கல, நேரையே தென்னிந்தியாவில போய்தான் கலைஞர்களை கூப்பிடுவினோம். அதை எப்படி கூப்பிடுவினோம்னு சொன்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு பாடகரை கொண்டு போயிடணும்னு சொன்னா அவைக்கு ஒரு 5,000 pounds அல்லது ஒரு 10,000 pounds கொடுப்பினோம். அவைய ஃபிளைட்ல வந்து பிசினஸ் கிளாஸ் போட்டு கூப்பிடுவினோம். இங்க 5 star ஹோட்டல்ல தங்க வச்சிருப்பினோம். அப்புறம் அவைய இங்க எல்லாம் விலை கூடிய வாகனங்கள்ல கொண்டு எல்லாம் ஃப்ரீயா சுத்தி காட்டினோம். இதெல்லாம் செய்வினோம். ஊர்ல இருக்கிற ஒரு கலைஞனை கூப்பிடுறேன்டா, ஊர்ல இருக்கிற கலைஞனை கூப்பிடல கேப்பினோம். அவனுக்கு ஊர்ல இருக்கிற கலைஞனை எவ்வளவுன்னு கேட்டா, அந்த தம்பியோ இல்ல தங்கச்சியோ ஒரு 1000 pounds சொல்லினோடேங்க. 1000 pounds இல்ல, நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரம் 500 poundsக்கு வாங்கோ. டிக்கெட் அதுவும் நாங்கள் போடுற டிக்கெட்ல தான் வரணும். அது எப்படி போடுவீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுக்கு இந்த அரபு நாட்டுல வந்து ஒரு 6-7 மணத்தியாளர் டிரான்சிட்ல வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 30 மேல ஏறி வர மாதிரி தான் அதில் அங்க இருந்து வருங்க. வந்தா இங்க கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு மேடை சான்ஸ் ஆரம்பிட்டு அந்த காலம் எல்லாம் முடிஞ்சுது. மேடை சான்ஸ் காலம் எல்லாம் முடிஞ்சுது. ஏன்னா இப்ப சும்மா சோசியல் மீடியால ஒரு பாட்டை பாடி போட்டாலே ஒரு அடுத்த 1 hourல 1000 பேர் பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஒரு மேடையில 1000 பேர் பாக்குற மேடையில 1 hourல பார்த்துட்டு போவாங்க இந்த சோங்க. அப்ப மேடை சான்ஸ் என்ற சொல் எல்லாம் இனி என்ன செய்யணும், இங்க வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அதை விட்டுருவணும்.
அவங்களுக்குரிய டேலண்ட்டுக்கு ஒரு பெருமதியான காசை கொடுங்க. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கீகரிக்கும். நீங்கள் அங்கீகரிக்காமல் யார் அங்கீகரிக்கும்? எங்கட பிள்ளைகளை நாங்கள் அங்கீகரிக்காமல் யார் அங்கீகரிக்கிறது? அதோட சம்பவம் செய்யறது. 2வது இங்க உள்ள பிள்ளைகள். இப்ப யூகேல எடுத்துக்கொள்ளுங்க. யூகேல எல்லாம் நல்ல பிரபலிய வர பிள்ளைகள், நல்லா பாடுற பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பாட்டு படிக்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அந்த பிள்ளைகள கையில ஒரு என்பலப்பில போட்டு ஒரு 100 பவுண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு 100 பவுண்ட்ஸ் ஏன் நான் கொடுக்க சொல்லி உதாரணத்துக்கு சொல்றேன்டா, ஒரு ஆளுடைய அன்றாட வருமானம் ஒரு வேலைக்கு போறாருன்னா 100 பவுண்ட்ஸ் மேக் பண்ணுவான். அப்ப அந்த 100 பவுண்ட்ஸை பாட வார பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? என்ன செய்றீங்க நீங்கள்? ஒவ்வொரு கூப்பிடுறதுக்கு நிகழ்வுக்கு சனம் வார சனத்திட்ட மினிமம் 25 பவுண்ட்ஸ்ல இருந்து 100 பவுண்ட்ஸ் வரையும் சார்ஜ் பண்றீங்க. அப்போ அதுல இருந்த ஒரு 100 பவுண்ட்ஸை பாட வார பிள்ளைகளுக்கு கிஃப்டா கொடுத்தா ஒரு நாளும் குறைஞ்சு போக போறது இல்லை. அந்த மனநிலை மாறணும். நீங்கள் தென்னிந்தியாவில இருந்து கொண்டு வர கலைஞர்களுக்கு 5000 10,000 அள்ளி கொடுக்குற தெரிஞ்ச உங்களுக்கு எங்கட பிள்ளைகளை நாங்கள் எங்களுக்குள்ள இருந்து வந்த டேலண்டான பிள்ளைகளுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறதால அந்த பிள்ளை சந்தோஷமாகும். அடுத்த இன்னும் ஒரு பாட்டு செய்யறதுக்கும் ஓகே இவையில் நான் ஒரு நிகழ்வுக்கு போய்க்க 100 பவுண்ட்ஸ் தந்த வேல் ஓகே இவைக்கு நாங்கள் இன்னும் ஒரு தடவை செய்து கொடுக்கோம்டா எண்ணம் பெறும். எத்தனையோ பேர் என்னோட அதை காய்ச்சிக்கிறான். அண்ணா இவ்வளவுதான் நாங்க போய் ஒரு ரிஹர்சல், அதோட ரிஹர்சல் சொல்லி இங்க யூகேல ரிஹர்சல் சொல்லி அதில் கூப்பிட்டு முதல் 4 நாளா கூப்பிடுவாங்க. அதுல படிப்பை விட்டு வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவைகிட்ட போய் படிச்சு அந்த மேடையில போய் படிச்சா கூடி போனா ஒரு 1500 பேர் இருக்க போறாங்க, 1500 பேர் பார்க்க போறாங்க. அந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் கொடுக்கறத நாங்க குறைஞ்சே போக மாட்டோம். ஈழத்தில இருந்து வர பிள்ளைகள் சத்தியமா கவலைன்னா ஈழத்தில இருந்து வர கலைஞர்கள் இப்ப திசோனாக்கள், வாகிசன், அதே மாதிரி அட்விக், இஞ்சால கோகுலன் எல்லாம் இங்க வர எல்லாருமே இங்க வந்தா என்ன மீட் பண்ணி தான் போவாங்க. இங்க கோகுலன் திசோன் எல்லாம் வந்தா இங்க என்னோட 2 தான் போறது. அப்ப எனக்கு எல்லாம் உண்மையான கவலை என்ன, திசோனை விடுங்க, கோகுலன் எல்லாம் ஈழத்துல அவ்வளவு ஒரு திறமான கலைஞர். ஆனா கோகுலனை இங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்றேன் ஒரு 1000 பவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கல ஆட்டிக்கு ஏன் நீங்கள் அவன்கிட்ட போனை போட்டு ஏன் டிமாண்ட் பண்றீங்க? அவனை விட்டுட்டு வேற யார்ட்டையும் போங்க. அவங்களுக்கே போனை போட்டு அண்ணா நீங்கள் வாரீங்களா அண்ணன் எவ்வளவு ஆடுச்சுன்னா அவங்க சொன்னா இல்லையா 500 ரூபாய் கண்டா வாங்க. ஒருதன் தண்ட நாட்டுல எடுக்கிற தண்ட மியூசிக் எல்லாத்தையும் விட்டு போட்டு அங்க இருந்து இங்க வந்து ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு 500 பவுண்ட்ஸ் தான் கொடுக்குறேன்னா உங்களோட மனச்சாட்சியில் இங்க உள்ள ஒவ்வொரு மனச்சாட்சியும் தட்டி கேளுங்க. இது நான் செய்கிறது சரியா அல்லது எங்களோட சமூகம் செய்கிறது சரியா? எங்களுடைய ஈழத்து கலைஞர்களை நாங்கள் தான் வளர்க்கணும். அதே இடத்துல இங்க ஒவ்வொரு நிகழ்வு செய்கிறார்கள், இங்க பெரிய அளவுல நிகழ்வு செய்கிறார்கள். இந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சா பிறகு ஆஃப்டர் பார்ட்டி என்று தங்களுக்குள்ள ஒரு கட்டிங் அந்த பார்ட்டி போடுவினோம். அதுக்கு பல ஆயிரக்கணக்கான பவுண்ட்ஸ்ல செலவழிப்பினோம். ஆனால் எங்கட கலைஞர்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு 1000 பவுண்ட்ஸை செலவழிக்க மாட்டோம். இது கனவேருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் நான் கவலைப்படுகிறேன்டா. நான் இந்த இடத்துல காலை ஊண்டி நிக்கிறேன்னு சொன்னா எந்த சொந்த முயற்சி தான் நிக்கிறேன். இது நான் மக்களோட கருத்தா தான் இந்த புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய புலத்துல நடக்கக்கூடிய, குறிப்பாக இந்த கலைஞர்களுக்கு நடக்கக்கூடிய விடயங்களை வெளிப்படையாக கூறியிருந்தீர்கள். தொடர்ந்தும் உங்கள்கிட்ட இருந்த ஒரு விடயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உயர்ச்சியினுடைய தலைமையில எதிர்காலத்துல ஒரு நிகழ்வு நடக்க இருந்தால் அதற்கான கலைஞர் தேர்வு எவ்வாறு இருக்கு? என்னுடைய தலைமையில நிகழ்வு நடக்கும். எந்த தலைமையில நிகழ்வு செய்கிறோம் நாங்கள். அது வருஷத்துல ஒன்று செய்கிறேன் நான். அந்த நிகழ்வு எப்படி இருக்க மாட்டா, இனி எப்படி இருக்கும் என்றால் இனி வரும் காலங்கள்ல யார் அந்த நிகழ்வு செய்தாலும் ஒரு பாடலை பாடினாலும் அன்பளிப்பா ஒரு என்வலப்பு நான் கண்டிப்பா கொடுப்பேன். அதுல எனக்கு திருப்தி இருக்கு. ஏனென்றால் நான் உட்பட அந்த வலியை அனுபவிச்சுக்கிறேன். ஒரு பெருமதியா போய் ஒன்றை செய்து கொடுப்போம். அந்த பெருமதிக்கு அந்த செய்ததுக்குரிய பலன் கிடைக்கிற இல்ல. கண்டிப்பா எந்த தலைமையில ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வு வந்து வார கலைஞர்களுக்கு ஒரு மனசலிப்பை கூட கொடுக்காது. அதுவும் ஈழத்தில இருந்து கலைஞர்களை நான் இங்க கூப்பிடுறேன்னு சொன்னா அவர்களுக்கான அங்கீகாரம் சரியான அங்கீகாரமா இருக்கும். அவையோட நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். அவர்கள் என்ன கேட்கினமோ அதை நான் கொடுப்பேன். இப்ப உதாரணத்துக்கு 1000 பவுண்ட்ஸ் கேட்கினவன்டா, இல்ல தம்பி 500 பவுண்ட்ஸ் தரவான்னு கேட்க மாட்டேன். இல்லாட்டி அந்த கலைஞர்களுக்கு நேர சொல்லுவேன், இல்ல எனக்கு இந்த அமௌண்ட் தரக்கூடிய மாதிரி இல்லை என்று சொல்லுவேன் ஒழிய அவர்களை டிமாண்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் மேட சான்ஸ் தருகிறேன் அல்லது உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் இந்த வசனங்களை சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அதான் மேட சான்ஸ் தான் உதாரணம். ஒரு சாதாரணமா ஒரு பாட்டை பாடிட்டு சோசியல் மீடியால போட்டா வித்தின்
10 நிமிஷம் 20 நிமிஷத்துல 1000-2000 பேர் பார்த்துட்டு போறாங்க. இப்போ மேடை சான்ஸ் காலம் முடிஞ்சுது. இப்ப எங்கட கைக்குள்ள எல்லா விஷயமும் வந்துச்சோ, போனுக்குள்ள எல்லா விஷயம் வந்துச்சோ, அப்ப இந்த மேடை சான்ஸ்ன்ற சொல்ல நீ விட்டுருங்க. ஏன்னா பெரிய பெரிய அமைப்புகள் இங்க வெளிநாடுகள சாதாரண சின்ன அமைப்பு இல்லை, பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் இந்த மேடை சான்ஸ் என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். கண்டிப்பா நான் செய்கிற நிகழ்வுகள் எல்லாமே பெறுமதியா இருக்கும். மற்றது இதையும் சொல்லணும் வேண்டாம், நீங்கள் இப்படி கேட்பீங்க. இப்ப இந்த இதுல ஒரு பாட்டு இந்த ஸ்டூடியோல வச்சு செய்யறோம்டா அந்த மினிமம் சார்ஜபிள் இருக்கு தானே, ஒரு காஸ்ட் இருக்கு தானே இந்த பாட்டை செய்யறதுக்கு. என்ன உதாரணத்துக்கு திசோனதுல ஒரு 5 மணத்தியாளர் இருந்து வேலை செய்யறாருன்னா அந்த 5 மணத்தியாளத்துக்குரிய சம்பளத்தையும் நான் யார் பாட்டு செய்யணுமோ அவைகிட்ட இருந்து வாங்கி கொடுப்பேன். ஏன்னா ஃப்ரீ என்று சொல்றதுக்கு அப்பால அந்த அவர்ஸ், அந்த வேலை செய்யக்கூடிய அவர்ஸை சார்ஜ் பண்ணுவேன். மற்ற இடங்கள் மாதிரி 50 ரூபாய்க்குள்ள வேலையை 200 ரூபா வாங்க மாட்டேன். 50 ரூபாண்டா 50 ரூபாய் வாங்கி அந்த ஆள்கிட்டே கொடுப்பேன். அது ஏன்டா கொடுக்க ஃப்ரீயா செய்யறதாலே என்ன பிரச்சனை சொன்னால் எண்ட் ஆஃப் த டே அது இந்த பெருமதி இல்லாம போயிடும். ஃப்ரீயா செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு ஃப்ரீயா கண்டிப்பா செய்யணும். ஒரு பாடல் உண்மையா ஒரு பெருமதியா ஒரு விஷயத்துக்கு செய்யணும், அல்லது ஒரு எழுச்சிக்கு செய்யணும்னா கண்டிப்பா செய்யணும். மற்ற விடயங்களுக்கு என்ன அந்த மினிமம் சார்ஜபிள் என்னவோ அது நாங்கள் வாங்கி அது பெருமதியா இருக்கு. என்ன ஒரு ஆள் உடைய உயர்ச்சி அல்லது பிள்ளையா செய்கிறார் என்று சொல்லாத அளவுக்கு கண்டிப்பா செய்து கொடுப்போம். கண்டிப்பாக நல்ல பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது அதனை விடயங்களையுமே நீங்கள் வெளிப்படையாக கூறுகிறீர்கள். அதுதான் உங்களிடம் எனக்கு பிடித்த விடயம். அந்த வகையில இந்த ஒரு கேள்வியும் குறிப்பாக பார்க்கும் பொழுது எங்களுடைய படைப்புகளுக்கு ஈழத்திலிருந்து நிறைய திரைப்படங்களாக இருக்கட்டும் சரி, குறும்படங்களாக இருக்கட்டும் சரி, புலத்துல திரையிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய இந்த படைப்புகளுக்கான ஆதரவு எவ்வாறு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்? கண்டிப்பா நான் இது சம்பந்தமாக கதைக்கோணும். இந்த புலத்துல என்ன ஈழத்திலே இருந்து நிறைய படங்கள் படர்ந்தது, நிறைய படங்கள் வருகிற ஒவ்வொரு படங்கள் வரும்போதும் நான் அந்த காணொளி செய்கிறேன். முதல் போய் அந்த படத்தை பார்ப்பேன். படத்தை பார்த்துட்டு அந்த படம் பெருமதியா அல்ல நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த படத்துக்கு காணொளி செய்கிறேன். ஒரு படமும் செய்ததில் நானும் என்னுடைய ஸ்டோரியை ஆட் பண்ணி செய்திருக்கிறேன். அப்ப அந்த படங்கள் சம்பந்தமான அனுபவங்களை நீங்கள் கேட்குறீங்களா? படம் இங்க வெளியிடும் போது, எங்கட படங்கள் வெளியிடும் போது இங்க உள்ள மனம் இல்லை, இங்க உள்ள மக்கள்கிட்ட மனம் இல்லை. அது எங்கட தமிழாக்கள் மேடம், மியூசிக் நல்லா இருக்காது, கதை நல்லா இருக்காது, பாக்குறதில்ல படத்தை போய் நாங்கள் பாக்குறது இல்லை. நாங்கள் வீட்டை இருந்தா கோமன் சாட்டி அது சப்பையா இருக்கும். இந்த கட்டத்துல அந்த கதைகள் சொல்றது. இப்ப ஒரு ரீசன்ல ஒரு 1 இயருக்குள்ள வந்த எங்கட படங்கள் அவ்வளவுமே தென்னிந்திய சினிமாவை விட நல்லா தான் இருக்கு. உண்மைதான் சொல்றேன். தென்னிந்திய சினிமாவை விட வேற லெவல்ல இருக்குது எல்லா படங்களும். எங்கட படம் எங்கட சினிமாவுக்குள்ள ஈழ சினிமாவுக்குள்ள ஒரு நல்ல கதை வருதுன்னு சொன்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு உண்மையா தகுதியில்லை. இந்த இடத்துல நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன்டா, சல்லியர்கள் என்ற ஒரு படம் எங்கட கதை, எங்களுடைய ஈழத்து கள மருத்துவர்கள கதையை படமாகி இருக்கு. தென்னிந்தியாவில் எடுத்த படம் தான் எங்களுடைய கதை. அந்த படத்துக்குள்ள நான் வேலை செய்திருக்கிறேன். அந்த படத்தின் ஸ்டோரிக்குள்ள நான் வேலை செய்திருக்கிறேன். எங்கட ஒரு கள மருத்துவர் எப்படி வேலை செய்வார்ன்றத தென்னிந்திய சினிமாவுக்குள்ள போட்டுக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு எங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ கண்டிப்பா பாருங்க. இது என்னுடைய கதை, நான் சொல்லி அல்லது நான் அதுக்கு இன்வால்வ் ஆகி எடுத்த என்னுடைய சொல்றேன். என்ன மாதிரி பல கதைகள், எங்களுடைய கதைகள் மாதிரி பல கதைகள் வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த இந்தியன் ஆர்மியின் படம் ஒன்று வந்திருந்த இந்தியன் ஆர்மிக்கும் எங்களுக்கு நடந்த ஸ்டோரிய, அதுவும் ஒரு ஈழப்படைப்பு தான், நீல்ரா. அதெல்லாம் வேற லெவல். அந்த கலர் கலெக்ஷன், பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு இந்தியன் ஆர்மியை எப்படி காட்டணும், மற்றது எங்களுடைய ஆக்களை எப்படி காட்டணும், அந்த 87 88ஆம் ஆண்டு காலப்பகுதியில எப்படி இருந்தது அந்த கால சூழல், மற்ற சூமுல கல்யாணம் செய்யறத, இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் அப்ப 87 88ல அந்த சூம் ஸ்டைல்ல கல்யாணம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். மற்ற இந்தியன் ஆர்மி ஊருக்கு வந்த சப்பாத்தீனம் வாசம்பரம் அந்த ஸ்டோரிகள் அவ்வளவு அருமையா செய்திருக்கிறாங்க. ஆனா அந்த படத்தை நான் போய் பார்த்தேன். நான் பார்க்க போய்க்க என்னோட சேர்ந்து 28 பேர் அந்த தியேட்டர்ல இருந்து படம் பார்த்தது. அதெல்லாம் சுற்றியான குவாலிட்டி. இப்படி ஒரு நல்ல படத்தை இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு படம் எடுத்துக்கிறாங்க. ஆனா 28 பேர் இருக்கிறவங்க என்னன்னா விளம்பரப்படுத்தல் காணாது. மற்றது சோசியல் மீடியாவில உள்ளாக்கள், சோசியல் மீடியாவில பெரிய பெரிய ஃபாலோவர்ஸை வச்சுக்கிறாங்க. இதுல பற்றி கதைக்கிறேன். அதெல்லாம் சரியான கவலை. என்ன சாதாரணமா அடுத்தவன் வீட்டு குடும்ப பிரச்சனையே சோசியல் மீடியாவில கதைக்கிற அளவுக்கு
எங்களுடைய படைப்புகள் சார்ந்த ஒரு தரம் கதைக்க வார இல்லை. இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறார்களே நான் இந்த கூட காணொளி மூலமா கேட்கிறேன்னு சொன்னா, தயவு செய்து எங்களுடைய படைப்புகள் வரும்போது லாப நோக்கத்தை பார்க்காதீங்க. ஒரு காணொளி செய்யறதுக்கு லாபம் பார்க்க தேவையில்லை. இந்த விஷயத்துல படைப்பாளர்களை ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணணும். இந்த நீலிதா படம் எல்லாம் சத்தியமா அவ்வளவு அருமையா இருந்தது. அதே மாதிரி அதுக்கு முதல் ஒரு படம் அந்தோனி எல்லாம் ஓ மை காட், எங்கட கலைஞர்கள் இப்படி நடிப்பினமான்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற மாதிரி. அப்படி ஏன்னா தென்னிந்திய சினிமாவை விட திறமா செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு யுத்தத்துக்கு பிறகுதான் எங்கட சினிமா அவ்வளவு வேகமா வளர்ந்தாலும் அவ்வளவு அருமையா இருக்கு, படைப்புகள் நல்லா இருக்கு. புலம்பெயர்ந்த நாடுகளும் சரி, எந்த நாடுல இருந்தாலும் எங்கட படைப்புகளுக்கு தயவு செய்து ஆதரவு தாங்க. உங்களுக்கு பிடிக்காட்டி கொமெண்ட்ஸை சொல்லுங்க, இல்ல நீங்களே சோசியல் மீடியாவில் சொல்லுங்க பிடிக்கல, நாங்கள் திருந்திக் கொள்வோம், இல்ல நாங்கள் மாட்டிக்கொள்வோம், வேற படைப்புல புதுசா கொண்டு வருவோம். இது நாங்கள் போய் பாக்குறத எல்லாரும் கொமெண்ட்ஸ் சொல்லுவோம், அது சரியில்லை, அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு. நான் சினிமாவுக்கு எதிரான ஆள் இல்லை, ஆனா தென்னிந்திய சினிமாக்களை போய் நான் தியேட்டர்ல போய் இருந்தா அந்த டைம் நான் கேட்டு பாக்குறேன் இல்லை. பட் எங்களுடைய ஈழத்து படைப்பில் ஒரு சினிமா வந்தா நானும் என் சார்ந்த சமூகம் அல்ல என்ன சுத்தி உள்ள ஆக்களையும் எப்படியாவது புஷ் பண்ணி பார்க்க வைக்கிறது. ஏனென்றால் பார்த்து கொமெண்ட்ஸ்களை சொன்னாதான் நாங்களும் அடுத்த கட்டம் வளர்றதுக்கு சந்தர்ப்பமா இருக்கும். கண்டிப்பாக இன்றைய தினமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து பலதரப்பட்ட விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். எங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலும் எங்களுடைய நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகள். நன்றி நேயர்களே, இன்றைய தினமும் ஒரு சிறந்த ஒரு கலைஞனை எங்களுடைய நிகழ்ச்சியோடாக இணைத்து குறிப்பாக புலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்க்கை நடைமுறை மற்றும் அவர்களுடைய கலைப்பயணம் பற்றி குறிப்பாக இந்த நிகழ்ச்சியோடாக பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இது போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே.